சிவாய பிரபல நடிகர் தனுஷின் யோக அம்ச ஆரூட பிரம்மகாண்ட யோக பலன். அற்புதமாக இறை அருளால் பரம்பொருள் வந்திருப்பதால் இவருக்கு இறைவனின் அருட்கடாட்சம் இருப்பதால் இவருக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் பனி போல் விலகும். இவருக்கு ஏற்பட்டிருக்கும் சில கசப்பான பொய் பிரச்சாரங்கள் இறை அருளால் பனி போல் விளங்கி புகழ் உச்சிக்கு செல்வார். ஆஸ்கார் போன்ற சர்வதேச விருதுகள் இவருக்கு கிடைக்கும். தமிழ் சினிமாவை உலக அரங்கில் இவர் எடுத்துச் செல்வார். இவர் மூலம் தமிழ் சினிமா பேரும் புகழும் செல்வமும் குமியும். இவர் மூலம் தமிழ் சினிமாவில் இதுவரை அற்புதமான இல்லாத முன்னேற்றமும் வியாபார முன்னேற்றமும் அடையும். நடிகர் தனுஷ் யோக அம்சத்தில் சில கந்திஷ்டி முடக்கு தேவதை பார்வை இருப்பதால் சில விஷமிகள் இவர் பேரு புகழையும் அழிக்க சிலர் நினைக்கிறார்கள். சில ராசி நண்பர்கள் இவரை ஏனோ பிடிக்கவில்லை. அதனால் இவரை களங்கப்படுத்தி இவரை அசிங்கப்படுத்தி இவரை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்த சில ராசி நண்பர்கள் முயற்சி செய்வது இறை அருளால் இறைவனின் பாதுகாவலான சிவர் கொண்ட பக்தி காப்பாற்றும். இவர் சிவபக்தியில் இருப்பதால் இறைவன் நிச்சயம் இவருக்கு ஏற்படும் பல விதமான துன்பங்களையும் பனி போல் விளக்குவார். மேலும் மேலும் இமயமலை போல் பேரும் புகழும் கடல் அலையும் இமய மலை போல் உயர்ந்தது என்று இவர் பேரும் புகழும் உலக அரங்கில் தனி முத்திரை பதிப்பார். இவர் மிக நல் மனிதர். இவரை நான் இயல்பாகவே பழகிய காரணத்தால் இளம் வயதில் இவரை வைத்து சில 1-2 படங்கள் தயாரித்த அனுபவம் தமக்கு உண்டு. மிக பிடித்தமான ஒரு நடிகர். அன்பானவர், பண்பானவர், பிறரை மதிக்கக்கூடியவர், பிறருக்கு உதவி செய்வார். இவர் மீது சில விரும்பத்தகாத சொல் கேட்டு மனம் வேதனை அடைக்கிறது. ஆனால் இவர் ஜாதக அடிப்படையில் அத்தகையான மனிதர் அல்ல. அற்புதமான மனிதர், மிக சிறப்பானவர், திறமையானவர். தமிழ் உலகில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி போல் தமிழ் சினிமாவில் ஏற்பட போகிற பல சோதனைகளை இவர் மூலம் பல தீரும். இவர் சிறந்த நடிகர் மட்டுமல்ல, ஜாமுவான் என்று அழைக்கப்படுவார். இவர் கலை உலகில் கிடைத்த அற்புத முத்து என்று நான் கூறுவது ஐயமில்லை. இவரை போல் சில நடிகர்கள் கலைத்தாய் ஒரு காலகட்டத்தில் அப்போது மக்கள் திலகம் எம்ஜிஆர் மக்களின் இதயங்களில் இன்னும் ஆண்டு கொண்டு இருப்பது போல் கலை உலக ஜாமுவான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மக்கள் இதயங்களும் எடுத்துக்காட்டாக வாழ்ந்திருப்பது போல் தம்பி தனுஷும் அப்படியே மக்கள் இதயங்கள் என்றும் குடிகொண்டு இறை அருளால் மக்களின் காலத்தால் அழியாத பேர் புகழும் ஆஸ்கார் போன்ற உயர் விருதுகளும் கிடைக்கும். இருப்பினும் இவருக்கு சில கிரக தோஷங்கள் இருப்பது என்பது சில தவிர்க்க முடியாத காரணத்தால் சில கிரக சாரங்கள் இவரை தரைக்குறையாக பேசி இவர் பேரையும் புகழையும் கெடுக்க நினைக்கிறது. இறைவன் அருளால் இவர் கொண்ட பக்தி நிச்சயம் கைகூடும், வெற்றியடையும். இவரை அழிக்கும் நினைக்கவர் அது அவர்களுக்கு திருப்பம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சிவ பக்தர்களுக்கு ஏற்படும் சோதனை சிவ பெருமான் ஒருபோதும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். கையை காலை கட்டி கடலில் வீசினாலும் ஓடி வந்து காப்பவன். ஓம் நமச்சிவாயமே, சிவாயமே, சிவாயமே எம்னப்பன் அல்லவா. அவனே வந்து என் தம்பியின் அழுக்குறலும் மனக்குறைகளும் தீர்ப்பான். பிரம்மகாண்டக ஆருடா யோக அம்சத்தில் திரை உலகத்தில் ஏற்பட போகிற பலவிதமான தொந்தரவு, தமிழ் சினிமாவுக்கு ஏற்பட போகிற பலவிதமான சோதனை போன்றவை எது நோக்கி இருந்தாலும் முதல் அடியாக வளரும் அன்புக்குரிய தம்பிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் மனவேதனை அளிக்கிறது. இவர் சிவபக்தர், நிச்சயம் வெற்றியவர. இவர் மீது சொல்லும் வார்த்தை தவறானது.